மகளே, அந்த மனவரத்தை வேண்டாம். இளவரசே, தண்டனை மாத்தியாச்சு, ஏன் கவலைப்படுறீங்க? எப்படி? உங்க தந்தை கொடுத்தது இன்னும் மறந்ததில்லை. ஆமா. ஆனால் அந்த தண்டனை அவருக்கு மட்டுமே போதுமா? என் தங்கச்சி வாழ்க்கை கேள்விக்குரியமில்ல. ஆகையால் கிடைத்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தளபதியாரே, தங்களுடைய தீர்ப்பு நீதிமன்றத்தில் நான் வரவேற்கின்றேன். ஓவரா பொங்காத. அத்திட்டு சீவரத்து உனக்கு தான். கொஞ்சம் பொறுமையா இருந்து கேளு. மகளே சுகந்தா, அப்பா ஊர்த்தவன் இருக்க முடிந்து இறைவனை கேட்படி திருமணம் நடத்துவதே. அதனால் முதலில் உனக்கு திருமணம். அந்த ஒரு நாட்டு இளவரசர் ஏன் அழகிற்கு வருகைக்கும் ஏற்றாரோ ஒரு பெண்ணை பார்க்க வேண்டுமானால் பஸ் ஸ்டாண்ட் தான் போக வேண்டும். அப்படி ஒரு நாட்டு இளவரசியாக இருக்க வேண்டும். அதை பார்க்க வேண்டுமானால் ஒரு வாரமாகலாம், ஏன் ஒரு மாதமாகலாம், ஏன் ஒரு வருடமும் கிடைக்கலாம். கண்ணி கல்யாணம் கூட போகலாம். தந்தையின் தீர்ப்பை தள்ளி வைக்க முடியுமா? இப்போது நிறைவேற்ற வேண்டும். வாழ்க மணமக்கள், வாழ்கமா மனப்போல் வாழ்க்கை. இன்று போல் இன்று 16 செல்வங்களும் பெற்று சென்ற இடத்தில் சிறப்போடு நீ வாழ்ந்திருக்க. 4 தனி செஞ்சா கூட கூட்டி வச்சிருக்கேன். என்ன போலவே வாழ்க்கை அமைந்து விட்டது. நீ என்ன எண்ணுகிறாயோ அதுதான் நடக்கும் வாழ்க்கை. இது வந்து ரொம்ப முறுக்குறாரு. மாமியார் முறுக்குமாதா? போ நான் பார்த்துக்கிறேன். அடுத்து பாரு. வணக்கம் மாமா. நல்லா இரு. அவனை தேடி வந்து முடிக்க வேண்டும் என்ற கட்டளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேடி கொண்டிருக்கிறார். இனி ஒன்று நம்பி பிரயோஜனம் கிடையாது. அந்த கூடி கண்டுபிடிக்க எப்பொழுது மூத்த மகன் வரவேற்கிறது. நீங்கள் சென்று அந்த கருத்து மூடி தேடி கண்டுபிடிப்பதா? அப்பா வீரவாளை வாழ்த்தியல் கருத்தில் ஒப்படையுங்கள். சென்று மகளை என்று வாழ்த்து எழுப்புங்கள். புறப்படுகிறேன். அந்த கருத்து மூடி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து உங்கள் பாதத்தில் ஆரம்பப்படுகின்றனப்பா. மகனே சுகந்தா, நீ இருப்பது நான் மறந்து விட்டேன். மகனே மறந்து விட்டேன். டேய், புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அதை பற்றி என்னுடைய மகன் வீரன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். மகனே, அப்பா நாட்டை கண்டுகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த கருத்தை முகமடி உண்மைதான். அவனை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டியதை நீயாக இருக்க வேண்டும். தந்தை கண்டுவிட்டிருக்கிறார். அந்த கருத்துடைய தேடி கண்டுபிடிக்க கண்டிப்பா தளபதி என்ற முறையில் நீங்களும் என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். உங்கள் எண்ணம் போல சென்ற காரியத்தை செய்து முடித்து அந்த கருத்தை மும்முடி பிடிச்சிட்டு வாங்க. நான் நடக்குது மட்டும் ஒரு தாமுக ஒரு பெருசாத்துமோ ஆளு கொஞ்சம் கனமா இருந்தாலும் அவன் கனமா இருப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும்? கைத்துல செயின் போட்டு புறப்படுகிறேன்.
கொடுத்தாங்கன்னா இல்ல நான் எங்க பாக்கலாச்சு விட்டுக்கறேன். நம்ம தானே போக முடியும். நம்ம மேல சண்டை வரக்கூடாதுல்ல. அதனால எடுத்து விடுறான். இன்னொரு எனக்கு காட்டி வச்சிருப்பானே. என்ன காட்டி கொடுத்துருப்பான்? எப்படி காட்டி கொடுப்பா? கருத்த உங்களுக்கு தேடி போடுறான். போக முடியாது. இருக்கும்போது யாரடா பிடிக்க போறான்? அவன் கிடக்குறான். அவன் கணக்குறான் சோழா பையன். நம்மளோட எண்ணம் முதல் திட்டம் வெற்றி. வெற்றி. அடுத்த திட்டம் திட்டலாம். காய் வர வர வர. நாளை கலர் சிலை. இதா காய் பிடிக்கிறீங்களா? நாளை கலர் சிலை. ஏழு கிராமத்தை சேர்ந்த உயிர்த்தவாளர் தேவேந்திரன் ஐயா அவர்கள் எங்கள் ஆரணி ரோஜா நாடகத்திலே கதாநாயகனாக நடிக்கும் கோட்டைப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த எழிலரசரை பாராட்டி 101 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். அந்த அன்பு உள்ளத்திற்கு எங்கள் நாடகத்தின் சார்பாக நன்றிகளுக்கு வணக்கம். அடுத்ததாக கடா தலையன் மகன் மகா தலையன் இங்கே தளபதியாராக நடிக்கும் அப்பு அவர்களை பாராட்டி 100 ரூபாய் கொடுத்து காலையில் 200 ரூபாய் வாங்கி கொள்வார். இத்தனை காலமாக இந்த பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. என் மீது பழிசுமத்தி என்னையே மணந்து கொண்டாளே, இவ யாராக இருக்கும்? சரி, வரட்டு கேட்டு பார்க்கலாம். என்னப்பா? கை கொடுங்க. ஏன் எதுக்கு? கன்றாவிலேஷன். நானே கன்றாவியா? சொல்லு. என்ன கன்றாவியா? ஏன் வந்த? ஏங்க கன்றாவிலேஷன்ங்க. அப்படியா? கல்யாணம் முடிச்சுக்குது இல்ல? ஆமா. ஆனா நீ சாமர்த்தியக்கார மனுஷன் ஐயா. எதுக்கு? அவங்க கல்யாணத்தை பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாருன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஒரு கல்யாணம் பண்ணனாக்கா 1000 பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க ஐயா. ஒரு கல்யாணம் பண்ணா 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் செலவாகுது. தேவை. ஆனா நீ சாமர்த்தியக்கார மனுஷங்க. என்ன எதுக்கு? ஒரே 145 ரூபாய் ஒரு கல்யாணத்தை முடிச்ச பாரு. 145. ஆ. அப்படின்னா என்ன? ஒரு குவார்டர் போட்டு மேட்டர் முடிச்சிட்ட. அந்த பழக்கமே எனக்கு இல்லையே. அப்புறம் எப்படி அங்க போய் பார்த்த? ஏய், என்ன? அதான் அங்க இருக்குது. ஏன்னா எப்படி போன? அங்க என்ன ஆச்சு? என்ன நடந்தது? எனக்கு எதுவுமே தெரியாது. நீ சந்தேகப்படுத்த பார்த்தா நாங்க என்ன மயக்க மருந்து மூஞ்சில அடிச்சு எட்டுமா அந்த வீட்டுல படுத்து. அங்க என்ன நடந்தது எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. நானே உழைச்சிட்டு போறேன். கல்விட்டு பார்த்தா கும்பலா இருக்கிறாங்க. அதான் சாமி எனக்கு தெரியல, நான் ஓலறேன் சும்மா கலராதே. அப்படியா? சரி சரி. எப்படியோ வந்து ஆமா. திருமணம் முடிஞ்சு போச்சு. நான் ஆயி போச்சு. எங்க இருவருக்கும் முதலிரவு. முதலில் தான் நேத்த முடிச்சே. என்ன எனக்கு தான் தெரியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு 2வது இரவு. எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவும் செய்யலையா? இன்னைக்கு தான் முதலிரவு. நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது உனக்கு தெரியும். பின்ன பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தெரியாதா? அப்படியா? என்ன சின்னமா எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது. ஆமா இப்ப வர போறா. இப்ப பாரு. என்னத்த பாரு? அவகிட்ட சொல்றியா? யாரடா? அவகிட்ட சொல்றியா? நான் எடுத்து சொல்றேங்க. சின்ன வயசுல இருந்து உன்னை பாக்குறேன், எனக்கு தெரியாதா? அர்த்தமா? இத பத்தி அவகிட்ட சொல்லு. ஒண்ணும் தெரியாது ஐயா. யாரு? வாங்கி நட்டிட்டு விட்டு போறேன். அப்படியா? பக்குமா எடுத்து சொல்லணும் சேத்தனா? சரிப்பா. சரி. குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். தலைய காத்தாடி வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். எல்லாம் மணிக்கணக்கு தானா? அது மாதிரி 2 கட்டணம் வளர்த்துட்டு இருக்கிறேங்க. சுருவே இல்லையா? அது மாதிரி 2 கட்டணம் வளர்த்துட்டு இருக்கிறேன். அப்படியா? உலக அனுப்புமே இன்னும் தெரியாது ஐயா. பாலை காய்ச்சி எடுத்து வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது பாரு. அது இந்த அளவுல கட்டிட்டீங்க. 2 கட்டணம் நாள் தானா? திருமகளே, எங்க போய் வாய வச்சாவா? நீ வாழ வந்த திருமகளே. வாமா. என்னங்க என்ன என்னங்க என்ன இது? பாலு பால். எதுக்கு? எதுக்கு இந்த பால்? குடிக்கிறதுக்கு தான். அடே நான் இருவருக்கு முதலிரவு, அதனால பாலை கொண்டு வந்திருக்கேன். ஆமாங்க. குடு 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 குடு. ஐயோ, என்ன என்ன இந்த பால் சூடா இருக்கு? மாடு மாடு நீ எங்க இருந்தா வர? அப்படியா? அருமையான பால். டேய், எருமாட்டு பால். கம்மிப்பா. அதானே டிக்கா இருக்குது. என்னங்க பால் என்னாச்சு? ஐயோ பாலுக்குள்ளே பவளம் இருக்கிறது. இல்ல இல்ல பாதாம் அது. பாதாமா? பாதாம் இந்த பெருசா இருக்கும். எனக்கு சொல்லக்கூடாது. என்னங்க என்ன? உங்க மனதார என்ன வார்த்தைங்க? நலமோடு இருக்க வேண்டும். நான் பாதி நீ பாதி. நீ பாதி நான் பாதி கண்ணா. முதலிரவு அதுக்கு விளக்கமா சொல்றா அவகிட்ட. என்ன சிரிக்கிற? Oh my God. என்ன சிரிக்கிற? நான் ஏதோ முதலிரவு நேரத்துக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி பேசிக்கிறேன். ஏய், நீ தானே சொன்ன அவ ஒரு என்ன வளர்த்துட்டாங்களே, அவளுக்கு எதுவுமே தெரியாது. எங்க போனாலும் மணிக்கடையில போவா வருவா.
எது செய்தாலும் 1 மணி நேரம் ஆகும். தூங்கத்துக்கு 1 மணி நேரம் எழுந்தா நீ தானே சொன்ன. தூங்கி எழுந்திருச்சு 1 மணி நேரம் அதுதான் ஆகும். இனிமே. 1 மணி நேரத்துக்கு முன்ன ஏறினா தான் குழந்தை எழுந்திரும். கல்யாணம் எப்பா, ஆயிப்போச்சு. சாமி, நான் சொல்றேன், உட்காரு, பாரு. கல்யாணம் ஆயிப்போச்சு. ஆ. இனிமே சுறுசுறுப்பா இருமா ஆ. அப்படின்னு சொல்றா. சொல்றேன். உட்காரு. நீ உட்காரு, பார்த்து உட்காரு. கொம்பு மேலே உட்காரு. கொம்பு மேலே உட்காரு. கொம்பு எடுக்க முடியாதா? ஆரம்பத்துல என்னதான் வேலை வாங்குறா? அதான் முன்னாடி ஏங்க இத பாருங்க. அவர் நினைக்கிறாரு மேல கை வைக்கிறா. ஐயே அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. நீங்க வந்து லூசுன்றியா? இல்ல தெரிஞ்சுக்கணும். சரி ஏய் பல்லாக்கு மாதிரி காட்டாத கம்முனிடு. ஏன் வீடியோ எல்லாம் எடுத்துக்கறாங்க. எனக்கு அழகே பல்லுதான். எனக்கு அழகே பல்லதான். அர்த்தமே எனக்கு பல்லுதாமா. மோசமானவன் நானு. நான் அதை விட மோசமானவங்க. மோசமானவனே முக்கியமானவங்க. எந்த அளவுக்கும் போய் அழுசு. ஓஹோ ஆ என்ன நினைச்சுக்கணும். என்னன்னா எங்க பாருங்க என்னமா முதல்ல விட அத்தை சொன்னாங்க. முதல்ல எப்படி இருக்குன்னு தெரியாது. கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, நீட்டா இருக்குமா, குட்டியா இருக்குமா, குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, எப்படி இருக்கும்? முதல்ல என்ன தெரியாதா? சத்தியமா தெரியாது. நான் சொல்ற மாதிரி கேளு. சரி நேரா சேத்பட்டு பஜாருக்கு போ. பஜாருக்கு. ஆமா. ஏ பூஜை சாமான் கடைக்கு போ. பூஜை சாமான் கிடைக்கும். ஆமா. அங்க போயிட்டு 1 கிலோ பொரி. 1 கிலோ போய். ஆமா. காது வலை கருமணி. 1 பாக்கெட் சுத்து. 4 துண்டிக்கா. 4 ஊமத்தங்கா. 1 கல்யாண பூசணிக்கா. 1/2 கிலோ மைதா மாவு. வாங்கி வந்து ஆண் பொம்மை பொண்ணு பொம்மை செய்யணும். வேப்பலை அதெல்லாம் வச்சுக்கின்னு நேரா 2 பேரும் ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறீங்க. அங்க போயிட்டு என்னப்பா முதல்ல மஞ்சள் குங்குமம் தான் ஆரம்பிங்களா? ஆமா ஆமா மங்களகரமா இருக்கணும் இல்லையா? சரி சுடுகாட்டுல எடுத்து போய் இதெல்லாம் வச்சுட்டு 6 அடிக்கு 2 பள்ளம் தோண்டி 2 பேரும் உள்ள படுத்துக்கிட்டு மண்ணு தள்ளிக்கணும். நாங்களேவா? இன்னொன்னு விட்டுனா விபூதி விட்டுனா விபூதி யாருக்கு தான் முதல்ல கம்முனிடாப்பா. ஏங்க இத பாருங்க. ஏவி பாறாது. இல்லையா வேண்டாம். நீங்க முள்ளப்படி பேசுறவங்க. அதனால உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னாங்க. அப்படியா? அவர் முரட்டு தங்க மறந்தா கூட ஒரு பொம்பளை எப்படி பக்குவமா இருக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி கொடுங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாது. உன்ன மாதிரி ஒண்ணும் தெரியாது சொல்லிட்டு பாரு. அதான் ஆல் ரவுண்ட் வரும். இந்தியா பர்மனன்ட். எங்களுக்கு தெரியாதா? ஒண்ணும் தெரியாதா? தெரியாது. நான் முதலிருனா ஒரு ரூம்ல பெட் இருந்தா பூலாம் தொங்க விட்டு இருப்பாங்க. அப்படியா? ஆமா. அந்த இடத்துல ஐயா மட்டும் தனியா உட்கார்ந்து இருப்பாரு. சரி கல்யாணம் முடிஞ்சு வச்சிருக்கியா? நீ அவர் மனைவி. பால் எடுத்துக்கிட்டு கது தட்டுன்னு மெதுவா உள்ள வர. வந்துட்டேன். ரொம்ப அவர் கைட்டு கொடுத்துட்டேன். பால் அவருக்கு பாதி சாப்பிட்டாரு. பாதி நீ சாப்பிட்ட. அதுக்கு மேல தான் விஷயமே இருக்குது. இப்பதான் என்ன நடக்கும்னு எனக்கு சொல்லு. பக்கத்திலே வாழைப்பழம் இருக்கும். ஆள் ஒண்ணு எடுக்கணும். பழத்தை உரிக்கணும். அவர் வாயில நீ ஊட்டுற. உன் வாயில அவர் ஊட்டுவாரு. அப்புறம் உடனே லைட் மொத்தம் டமால். முதலில் தாண்டா லைட் ஆஃப் பண்ணுவாங்க. இங்க ஏன்டா ஆஃப் பண்ற? விளக்கு ஏத்தி பாடுறா. ஐயோ ஏங்க ஒண்ணுமே தெரியல. இருமா பாட்டு சொல்றேன். போடுறா அம்மையாட்டி இந்த நேரத்துல ஏன்டா வம்புலா வைக்காத. ஏங்க லைட் ஆஃப் பண்ணா என்ன முதலில் பண்றவங்க அவங்க ஆஃப் பண்ணி மாட்டாங்கடா. நீ என்ன செட்டப் செல்ல பவானி ராஸ்கல். சரி வாங்க அவங்கிட்ட எதுக்கு அவங்கிட்ட போடுறேன். போடுறேன். அவன் தொழில் உங்களுக்கு அவன் வாசனை அவன் சண்டை வாங்கினா உங்க அத்துக்கு நல்லா இல்ல. லைட் ஆஃப் பண்ண பயம். லைட் ஆஃப் பண்ணோன்னு பயம். உடனே நீ லைட் போட்டுறேன். லைட் போட்டு பீரோ தந்து ஒரு 500 ரூபாய் பணம் எடுத்து ஐயா கொடுக்குறேன். நேரா பழ மார்க்கெட்டுக்கு போக சொல்லணும். இந்த பெரிய பலா பாய்ட்டு வாங்கி வந்து பெட்டு மேல வச்சுட்டு நான் குறுக்கு அப்படியே 2 அறியணும். நான் பட்டுன்னு பிச்சுக்கிட்டு வராது. ஆளுக்கு ஒரு பக்கம் கையும் அப்படியே ஜிப்பிக்கணும். பலாப்பழத்தை. ஆமா. ஏங்க பலாப்பழத்தை பாதி அடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுமே. அன்னத்துக்கு தியாங்க அன்ன தடி இங்க கையில வயனு இருக்கும். நீ வைக்கிற? சரி நான் வைக்கிறேன். நீ வைக்கலாமா? பலாப்பழத்தை 2 பிச்சு எடுத்துட்டு ஐயா தொலை எடுத்து போட்டுனே இருந்தாருன்னா நீ கொட்டையை எடுத்துக்கினே இருக்க வேண்டியதுதான். என்ன கொட்டை? இந்த பலாக்கொட்டை போயிட்டு வந்து ஒரு 2 பேரும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் வந்துருவோம். இவ்வளவுதானா? அவ்வளவுதான் முதல்ல வீடு. என்னங்க நீ போய் தொலை எடுப்பா. எதுக்கு முதல்ல அறக்கணுமா? அப்படியா? ஆமா. டேய் சரி நேரமாச்சு நீ போயிட்டு வாப்பா. போப்பா. எங்க பாப்பா? டேய் போடா. இருங்க எங்க வீட்டுக்காருக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுற மாதிரி சொல்லி கூட. உங்க வீட்டுக்காரு பாட்டா? டேய் போடா. என்ன தனை தானா உனக்கு பாட்டா? எவ்வளவு ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் என்ன போய் போடாடுக்கிறேன். மொத்தத்தை கழிச்சு விட்டு போடுவேன். நான் ஆரம்பியே சொன்னேன் என்ன ஏற்பாடு நீ ஏன்டா தயங்குறேன் சொல்லு. ஏங்க பால் பழம் ஏற்பாடு நான் என்ன பண்ண? சரி சொல்லு. பாலும் பழமும் பாலும் பழமும்
பாலும் பயமும் பாலும் பயமும் பயமும் என்னம்மா ஏறுற மேல அவதான் கீழே பாட சொன்னாரு மேல பாடுற ஏண்டா இரு வரேன் மேல் துதி காட்டு யார முடியம்மா மேல் மேல துதி. மேல மேலியா மேல் துதி. பாலும் பயமும் பாலும் பயமும் பயமும் என்ன பாடுங்க பாலும் பழமோ அடுத்தவன் என்ன எங்கனா ரசிக்க தெரிஞ்சா உங்களுக்கு ஏய், அதான் ஐயோ பாரு. என்ன மேல பாடுற கீழே பாடுற நீங்க சனி முடிச்சவனே ஆ. மேல பண்ண மேல இல்ல கீழே பண்ண கீழே இல்ல சரிண்ணா. அதுக்கு வருத்த வழி என்ன என்ன அர்த்தம் வரிய ஐயோ நீங்க தாமா பாடினா குறை சொல்றீங்க ஐயோ பாரு உன்னை அனுப்பி வச்சுக்குவாங்க. நேத்து கச்சேரி நடத்தும் போது கச்சேரி பார்த்துட்டு நல்லா பாடிட்டு புக் பண்ணிட்டு போய்க்கிறாங்க என்ன ஊர்ல ராஜா? அடுத்த வாரம் எனக்கு ப்ரோகிராம் என்ன ஊர்ல ப்ரோகிராம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆமா என்ன ஊர்ல வெளிநாட்டுல வெளிநாடா ஆஸ்திரேலியா அதோட பெரிய இடம் அமெரிக்கா அதோட பெரிய இடம் ஜப்பான் அதோட பெரிய இடம் மும்பை அதோட பெரிய இடம் கல்கத்தா அதோட பெரிய இடம் ஏய் அதோட வேற என்ன நிலாவுல ஆயா வடை சுட்டு வைக்கல அந்த மரத்துக்கு தான் ஸ்டேஜ் போட்டுக்கிறாங்க கேளுங்கம்மா கதைய ஆயா வர சொல்றேன் ஆள் மரத்தாண்டே ஸ்டேஜ் போட்டாங்க ஆள் மரத்தை எடுத்துட்டு ஆயா உட்காந்துட்டு பாரு அங்க வந்து மைக்கு சொல்லிட்டாங்க கடாய் இந்த இடத்துல எனக்கு சேர் போட்டாங்க சரி ஆ, உனக்கு நிலாவுல அதுவும் தாம்பளம் கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்தாங்க என்னன்னு ஐயா பாட்டுலாம் நல்லா பாடுறீங்க உங்களை மாதிரி பாட்டுக்கு ஆளே கிடையாது கிடையாது. குயிலை ஒத்த குரல் உங்க குரல் உனக்கு குயிலை ஒத்த குயிலை ஒத்த குரல் ஆனா பாட்டுக்கு தான் விட்டு விட்டா பாடுறீங்க நம்ம ஊருக்கு வரும்போது விரிவா விளக்கமா கொஞ்சம் நீட்டா பாடுங்க அது எப்படி நீட்டா பழமும் பாலும் பாலும். போடா உள்ள. ஏய் போய் சொல்லுடா போடா என்ன ஒரு நல்ல பாட்டா பாடுற என்னங்க ஆமா உன் பேர் என்ன என் பேரு ஜெயமாலினி ஜெயமாலினி ஆமா அழகான பேர் தான் அப்படியா? இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் என் சந்தேகம் தீரணும் சொல்லுங்க நான் தீர்க்கிறேன். அது என்ன தெரியுமா என்ன உங்க வீட்டுக்கு நான் வந்தேன் ஆமா ஆமாங்க உன் கையை பிடிச்ச ஐயோ நீங்க போதையில வந்தீங்க உங்களுக்கு தெரியாது ஏய் அந்த பழக்கம் எனக்கு இல்லையே நிச்சயமா வந்தீங்க கற்பு கெடுத்த தலைமையில சத்தியமா வந்தீங்க எப்படிதான் வந்தாங்க அப்படி என்ன போய் சொல்லி உங்களை திருமணம் பண்ணிக்கணும் எனக்கு என்ன ஆசையா அங்க என்ன நடந்தது நான் எப்படி வந்தேன் எதுவுமே எனக்கு தெரியாது ஏங்க அங்க நடந்ததை விடுங்க இனி நடக்க போறத பாருங்க ஆமா ஏன் தெரியுமா கேட்டேன் கண் விழித்து பார்த்தா கும்பலா இருந்தீங்க அதான் எனக்கு தெரியும் நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது அதனால சரி எப்படியோ ஒண்ணு திருமணம் முடிஞ்சு போச்சு நாம் இருவருக்கு முதலிரவு அதனால நாம் இருவரும் ஆனந்தமா இருக்கணும் அப்படியா ஏங்க எனக்கு பயமா இருக்கு பயப்படாத நான் இருக்கிறேன்ல அப்படியா நான் சொல்லி தரேன் சரி கண்ணே ஆஹா என் கண்மணி ஓ அசைந்தாட நாணலை வளைந்தாடும் தன்னலை அடடா. இந்த நேரம் உன்னை பார்த்தா என் கண்களுக்கு நீ எப்படி காட்சியளிக்க தெரியுமா எவ்வாறு அன்பு குலத்திலே அனந்த மனப்புறப்படிய பண்ணுவதையும் உன் இதயத்தை கவர்ந்து விட்டது அடடே. இந்த சாமியத்தை கட்டியாளும் சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகன் உன்னை மறக்கத்தான் முடியுமா அதானே. மறந்து எல்லாம் இருக்கத்தான் முடியுமா இருக்கவும் முடியாது இந்த நேரத்திலே நிலவே நீ ஓடிவா தாலாட்டவா
இருவருக்கு முதலிரவு வஞ்சனை தயாரா இருக்கு. புறப்பட்டு வா. ஏய், வாடி. தண்ணி போறியா? சீக்கிரமா போயிட்டு வந்துரு. ஆ
இந்த அற்புதமான வேளையிலே சிறப்பாக தவறவைத்து நாட்டுமாடியே தம்பி அஜித்குமார் அவர்களை பாராட்டி ஐயா பூங்காவனம் குடும்பத்தாரின் சார்பாக 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். வாரி கொடுத்த அன்புலங்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். சந்தியா அரண்மனை வந்து நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கலாம் என்று உரைத்தார். இந்த ஆம்பளைங்களே பிடிச்சாமா காதலிக்கு போது மட்டும் சுத்தி சுத்தி வருவாங்க. அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வரட்டும், எங்கதான் போறாரு என்னதான் செய்யலாம்னே தெரியலையே, வந்தா பேசுவாங்க. அப்படி சில்லுன்னு மாதிரி கை வச்சுட்டோம். அடி பெஞ்சமின் ஜில்லுந்தா. ஏய், ஏன் பேசாதீங்க? என்ன சொல்லாதீங்க, என்கிட்ட வராதீங்க. ஏன் என்னங்க சொன்னீங்க? சத்யா அரண்மனைக்கு வந்தா நீ என்னோட சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னீங்க. உன்னை நம்பி நானே வந்தேன். வந்து ஏதோ திரும்பி கூட பார்க்கறதில்ல. உன்னை கட்டெடுத்து முத்தம் குடைக்க வேண்டும் என்று என் உள்ளம் தனியாய் தவிக்கிறது. என்ன செய்வது? அரண்மனையில ஒரு பக்கம் பார்த்தா என் தங்கச்சி, ஒரு பக்கம் பார்த்தா எங்க அம்மா. நான் எப்படி கொடுப்பேன் முத்தம்? எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு கொடுக்காத. பாப்பாக்கு தங்கச்சி கொடுங்க. எனக்கு பார்க்காதீங்க, எனக்கு யாருமே இருக்காது. ஏத்தா, இந்த பொம்பளைங்க இதே தான் காரியம். தாயில தந்தையில தந்தை மத்தபடி யாரும் விடாத அடாத. உங்களை நம்பி தாட வந்த காலமெல்லாம் என்னபடி அட வைக்கிறதுக்கு. ஏய், அதெல்லாம் விட்டு தள்ளு. ஒரு முக்கியமான செய்தி. என்னங்க? நான் எழுதி ஜில்லுந்து